யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்று மதி யுனிவர்ஸ் சேனலில் மன நிறைவாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு செய்தியை நான் இந்த இடத்தில் வரலாற்று பதிவாக வைப்பதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமாம் தோழர்களே, இந்த செய்தியின் மகிமையும் இந்த செய்தியின் அருமையும் வழி நிறைந்தவனுக்குத்தான் தெரியும். ஒரு நாடற்றவனுக்குத்தான் தெரியும், ஒரு மாநிலம் இல்லாதவனுக்குத்தான் தெரியும், ஒரு வீடற்றவனுக்குத்தான் தெரியும். அப்படித்தான் நான் டைட்டில் வச்சுருக்கிறது என்ன வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேடனா வேட்டைக்காரனா, இல்லை என்றால் நீங்கள் வேட்டைக்காரனா வேடனான்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் ஏற்கனவே இப்போ நம்ம எம்ஜிஆரோட தொகுப்பில் நம்ம பேசி வரும்போது ஒரு செய்தி நான் சொல்கிறேன் இல்லையா, காமராஜர் தேர்தல் களத்தில் இருக்கும்போது அவர் சொல்லுவார், மக்கள்கிட்ட பார்த்து பிரச்சாரத்தில் அவர் சொல்லுவார், நான் போன பிறகு ஒரு வேட்டைக்காரன் வருவான், நீங்கள் அவனிடம் மாட்டி விடாதீர்கள்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அரசியல் புரிந்தவர்களுக்கு இந்த செய்தி தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி கேரளாவில் அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே எம்ஜிஆரை வேட்டைக்காரே வருவான் கவனமாக இருங்கன்னு சொல்லும்போது மக்கள் வேட்டைக்காரனிடம்தான் வேட்டைக்காரனை பாதுகாக்கக்கூடிய லெவலில் மக்கள் இருந்தாங்க. இதே சம்பவம் நடந்து இப்போ கேரளாவில் முடிஞ்சிருக்கு. ஒரு எளிய மனிதனை, ஒரு மக்கள் கலைஞனை, மக்கள் பிரச்சனைகளை மேடை ஏற்றி கவனம் ஈர்ப்பவனை, மேடை அலங்காரத்திற்காக பேசாமல் சாதாரண மொழியில் மக்களுடைய பிரச்சனையை பேசி இத்தனை ஆண்டு காலம் 1000, 2000, 3000 ஆண்டு காலம் அடிமைப்பட்ட ஒரு விஷயங்களை பேசியவனை, அரசு அதிகாரம் எவ்வளவு மௌனமாக அதை கையாண்டது, வாய்ப்பு கிடைக்கிற வரை அது எப்படி மௌனமாக இருந்தாங்கங்கிறதா இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன். எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு உள்ளே வந்த உடனேயே அவர் மலையாளி என்று சுட்டப்பட்டாரோ, அதே மாதிரி தான் கேரளாவில் வேடனை அவன் தமிழன் என்று எல்லோரும் காரி துப்பக்கூடிய நிலைமையை உருவாக்கக்கூடியது. நான் இந்த வார்த்தையை கவனமாக சொல்லுகிறேன். காரி துப்பத்தான் அவன் முகத்தில் செய்யவில்லை, எல்லாம் செய்தார்கள். ஆனால் பெருந்தனக்காரர்கள், பெரிய பதவியில் இருந்தவர்கள், மம்முட்டி உள்ளிட்ட திரைக்கலைஞர்கள் அவனை தூக்கி கொண்டார்கள், சுமந்து கொண்டார்கள். ஏன்னா அவர்கள் மனசுக்குள்ளே சொல்ல முடியாததை இவன் மேடையில் பகிரங்கமாக பாடலாக பாடி பிரமிக்க வைத்து விட்டான் அப்படிங்கிறது தான் கதை. சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? யார் இந்த வேடன்? எல்லாருக்கும் ஒரு செய்தி தெரியும். ஆனால் நான் சொல்லக்கூடிய செய்தியில் 100% உண்மையான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இது அவரே சொன்னது தான், வேறு எந்த செய்தியும் கிடையாது. கீழ் மட்டத்தில் இருந்து ரயில்வே கிராஸில் படுத்து கிடந்த ஒருத்தன் இந்த சமுதாயத்தில் அவன் உதவி செய்ததை கூட புறக்கணிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டான். கொஞ்சம் பின்னாடி போகலாமா? திருச்சிக்கு அனாதையாகவும் அகதியாகவும் வந்த ஈழத் தமிழச்சி தான் காதல் கொண்ட ஒரு கணவன் மூலமாக கொஞ்ச நாள் அங்கே இருந்து மதுரைக்கு வந்து மதுரையிலிருந்து திருச்சூருக்கு வராங்க. திருச்சூரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம நரிக்குறவர்கள் தங்குவதை போல் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அவர்கள் தங்கி 3 குழந்தைகளை பெற்றெடுத்து அன்றாடங்காட்சியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கிறார்கள். முடியலை, அவங்களால இந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியலை. அப்போ ஒரு பெரும் புயல் வருது. அந்த பெரும் புயலுக்கு வந்து எல்லோரிடமும் உதவி வருவதற்கு இவன் ஓடாமல் இந்த வேடன் என்கின்ற சிறுவன் எங்கே போடுறான்னா 4 பேருக்கு உதவி செய்கிறதுக்கு ஓடுறான். அப்போ அவனுடைய தோற்றத்தையும் அவனுடைய உடையையும் அவனுடைய நிறத்தையும் கண்ட அங்கிருக்கக்கூடிய மக்கள் அவனை புறக்கணிக்கிறார்கள். இவன் இழி சாதியை சேர்ந்தவன், தாழ்ந்த சாதியை சேர்ந்தவன், இவனிடம் ஒரு பொருள் வாங்கக்கூடாது என்கிற ஒரு உண்மை நிலை அவனுக்கு புலப்படுகிறது. அப்போ நம்மக்கிட்ட உதவி கூட யாரும் வாங்க மாட்டாங்களா? இது நடந்தது தோழர்களே. நான் எனக்கு ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். 2004 பெரும் புயல் மூலமாக சுனாமி வந்துச்சு இல்லையா, ராஜபாளையத்திலிருந்து நாங்கள்லாம் ஒரு பெரிய லாரியில் இதுகளில் திரட்டிக்கிட்டு உதவி பொருட்களை திரட்டிக்கிட்டு நாங்கள் ஒரு ஊர் வேண்டாம். ஆனால் சொல்லுவது நாங்களே அனுபவப்பட்டது, அதை சொல்கிறேன். நாங்கள் ஒரு ஊருக்கு போய் உதவி கொடுக்க போகும்போது அந்த உதவியை வாங்குவதற்கு கூட மக்கள் யாரும் வரவில்லை. நீங்கள் யதார்த்தம் வந்து மிகவும் கொடுமையானதாக இருக்கும். இங்கே எல்லாம் அழுது கொண்டும் ஓடிக்கொண்டும் பயந்து கொண்டும் எல்லாம் கொடுத்த பொருள்கள் வந்து அங்கே வாங்கிறது கூட நாதிக்கிடு. அப்போது நம்ம தப்பான இடத்துல போய் நம்ம உதவி கொடுத்துருக்கோம். எல்லா இடங்களும் போய் சேரும்போது அப்போ தான் நாங்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு புதிய இடத்துல போய் இல்லாத ஒரு இடத்துல போய் கொடுக்கும்போது அந்த பொருள் அப்படியே காணாமல் போச்சு.
நம்ம தெரியாமல் யாருக்கு உதவி வேணுமோ அப்படி சேர்ந்து போய் செய்யணும். அப்படித்தான் இங்கே இந்த தவறுதலாக நிறையா இடங்களில் உதவிகள் தவறுதலாக அது போய் சேரப்படுகிறது என்பதைத்தான் இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன். அப்போ இந்த வேடன்கிற சிறுவன் அந்த இடத்துல பண்ணும்போது எல்லா இடங்களிலும் புறக்கணிக்கப்படுகிறான். அவன் யார்? பள்ளிக்கூடத்தில் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சக மாணவர்களால் புறக்கணிக்கப்படுகிறான். வீட்டு தெருவில் ஒருத்தர் இருந்துக்கும்போது அந்த தெருவில் இருக்கக்கூடியவர்களால் புறக்கணிக்கப்படுகிறான். தனக்கு நடக்கக்கூடிய புறக்கணிப்பு மூலமாகவே என்ன செய்யணும்னா தன்னுடைய தாய், அவளுடைய தாய் அந்த வீரத்தில் வளைஞ்ச அந்த தாய் எப்படி வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர்க்களத்திலிருந்து அவங்க உயிர் தப்பிப்பதற்காக கடலில் பயணப்பட்டு எப்படி வந்தாங்களோ, அது எவ்வளவு கஷ்டம் என்பது அதை புரிந்தவர்களுக்கு தெரியும். இன்றைக்கி உலகம் கொண்டாடுகிறது. அந்த தாய் யாரோட தன்னோட குடும்பத்தை நோக்கி வந்துட்டோம். அப்படி வந்த தாய் தான் பட்ட வழிகளையெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து, அவர் போய் ஒரு ஊரில் போய் இன்னொரு மொழி தெரியாத ஒருவரை காதலித்து இன்னொரு மொழியாக இருக்கக்கூடிய ஒருவனிடம் குடும்பம் நடத்தி பெற்ற பிள்ளையிடம் தமிழையும் கற்றுக் கொடுத்து தான் பட்ட பாடுகளையும் கற்றுக் கொடுத்ததன் விளைவாக அவன் தெரித்த வார்த்தைகளில் வெடிகுண்டுகளாக வெடித்த வார்த்தை அவனுக்கு இது அதுதான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது. தன்னுடைய பாடலில் அவன் சொல்கிறா ஒரு வார்த்தை அப்படியே முழுக்க பாடி அவன் சின்ன சின்ன இடங்கள்லே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்தில் அவன் பாடுகின்ற வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தான் அவனை இந்த அளவுக்கு பிரச்சனைக்கும் கொண்டு வந்தது, அவனை புகழின் உச்சிக்கும் கொண்டு வந்தது. நான் அவன் என்று சொல்லுவது அவன் என் தம்பியைப் போல் நினைத்து நான் சொல்லுகிறேன். அதுதான் ரொம்ப உரிமை கூடுதலாக இருக்கும். அவர்னு சொன்னால் ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்படிப்பட்டவர்களை இழுத்து அணைத்து கட்டிக்கொண்டு மடியில் உட்கார வைத்து, இல்லை என்றால் தோளில் தூக்கி கொண்டு பேசுவது போல்தான் நான் அவன் என்று சொல்லுவதில் மிகவும் பெருமைப்பட்டு மீண்டும் சொல்லுகிறேன். அவன் பாடுகிறான். அவன் என்ன பாடுறான்னா, இல்லைன்னா என் தம்பியாக இருக்கக்கூடிய வேடன் பாடுகிறான். நான் பாடன் அல்ல, நான் பறையன் அல்ல, நான் புலையனும் அல்ல, ஆனால் நீ எனக்கு மயிரும் இல்லைன்னு பேசுகிறான். இந்த வரி கவனிக்கப்பட்ட வரி, அண்டர் கிரவுண்ட் எல்லாமே போட்டு வச்சிட்டாங்க. ஆனால் உடனடியாக போய் கேட்க முடியாது இல்லையா? உடனடியாக கேட்டால் பிரச்சனை ஆயிருன்ட்டு என்ன பண்ணுறாங்க, சைலண்டடாக இருக்குது. இப்போது அவன் ஒரு பெரிய இடத்துல போய் அவன் குடியேறக்கூடிய நிலைமை வருது. பாலக்காட்டில் குடியிருக்கக்கூடிய பெரும்பாவூர் இடத்துல கொச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாவூர் இடத்துல போய் அவன் குடியிருக்கக்கூடிய நிலை அவனுக்கு உருவாகுது. பெரும் பங்களால் இருக்கிறாங்க. உடனடியாக என்ன எனக்கு தெரியுமா, இடத்தை மாறியவுடன் வெறும் 6 கிராம் கஞ்சா இருக்குன்னு சொல்லி போலீஸ் அவனை கைது செய்து. சரி போயிட்டான். அவன் மறுக்கலை. அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மக்கள் அணைத்து கொண்டதற்கு காரணம் தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டான். நான் ஒரு வழிப்போக்கன், நான் ஒரு சாதாரணமானவன், என்னை நான் பெரியவனாக நான் நினைத்து கொள்ளவில்லை, நான் செய்தது தவறு, அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைக்கு நான் உட்படுகிறேன், என்னை ஃபாலோ செய்கிறவர்கள் என்னை போல் ஆகிவிடக்கூடாது என்பதை வெளியில் 1 நிமிஷம் பேட்டி கொடுக்குறான். அந்த 1 நிமிஷம் பேட்டி அவன் தலையெழுத்தே மாறினது. அவன் எழுதின பாட்டுக்களை விட அத்தனையும் உண்டு. அப்போது இவன் பேசினதை என்னைக்கு தான் தவறான ஒரு போதை எடுத்தது உண்மை என்று ஒத்துக்கொண்டானோ, அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை செயல் இருக்கு இல்லையா, ஊனமுற்ற குழந்தைகளை, காயமுற்றவர்களை, பெண்களை, இழிவு நிலையில் இருக்கக்கூடிய ஒதுக்கி வைக்கக்கூடிய நபர்களை எல்லாம் இழுத்து அணைத்து அவன் பேசியது எல்லாத்துக்குமே ஒரு சத்தியமாக இருங்கியது. மலையாள தேசத்தில் இருக்கக்கூடிய மலையாள மக்கள் அத்தனை பேரும் அவனை எடுத்துக்கொண்டாங்க. அதுதான் உண்மை. இதே தான் இங்கே எம்ஜிஆருக்கு நடந்தது. அப்போ தன்னுடைய தாயை அவன் என்ன சொல்லும்போது சொல்கிறான்னா, அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல தன்னுடைய பூர்வீகத்தை அவன் சொல்கிறான். ஒரு இடத்துல அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறான். என்னை பெற்றவள் யார் இருந்தாலும் அம்மாங்கும்போது உங்களுக்கு எல்லாமே வர முடியாது. ஒரு இடத்துல எல்லாத்தையும் உடைத்து நொறுக்கி விடும். அவனுக்கு பேசக்கூடிய வாய்ப்பில் ஒரு வார்த்தை சொல்கிறான் தோழர்களே, அப்படியே சொல்கிறேன். என்னை பெற்றவள் கல்லு மாதிரி ஒருத்தி, அவள் ஜாப்னாவிலிருந்து துரத்தி, அவள் உதிரத்தில் உருவான உருவம் பருத்தி அல்ல எரியும் தீ அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். தன் அம்மாவோட வழியை அவன் சொல்லி, அம்மா கடலில் கடந்து திருச்சியில் அலைந்து அரசாங்கத்தால் அவமானப்படுத்தப்பட்டு யாரோ ஒரு நபர், மொழி தெரியாத ஒரு நபரிடம் அவர் திருமண உறவு மேற்கொண்டு அந்நிய மாநிலத்தில் எங்கோ பிழைத்து வந்த அந்த வழிகளை எல்லாம் 3 வரியில் கடத்துகிறான். இன்றைக்கு அந்த வரி அவர் ஜாஃப்னா அப்படிங்கிறது யாழ்ப்பாணம் என்கின்ற அர்த்தம். நானும் சென்றிருக்கிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கவிதை பிடித்திருக்கிறோம். அந்த இடத்திலிருந்து விரட்டப்பட்ட ஒரு பெண்ணின் மகன், அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இன்றைக்கி தமிழர்களோட செல்லப்பிள்ளையாக ஆகிவிட்டார்.
உலகத் தமிழர்களின் உச்சி முகரக்கூடிய நபராக மாறிவிட்டார். இது ஒரு சைடு தனியாக இருந்தாலும் மம்முட்டி ஒரு சைடில் இருந்து வராரு, ஒரு சைடு பிருத்திவிராஜ் ஒருத்தர் வராரு. இப்படித்தான் எம்ஜிஆருக்கு ஆபத்து நேருகிற பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளையும் எம்ஜிஆரை தலைகீழாக தூக்கி நிறுத்துவதற்கு முயற்சி செய்தவர்கள் யார் என்று சொன்னால் உடன் இருந்தவர்களே செய்தார்கள். ஆனால் முகம் தெரியாத ஒருத்தவர்கள் தான் எம்ஜிஆரை தலை நிமிர்ந்து வச்சு பார்க்க வச்சாங்க. இந்த ரெண்டு பேருமே எங்கேருந்து பிறந்து எங்கேருந்து வாராங்கன்னு, பூர்வீகமாக எங்கேருந்து வாராங்கன்னு சொல்லி கேட்டால் இதே இலங்கையிலேருந்து வராங்க. இலங்கை என்பது மலையாளிகளுக்கும் தமிழர்களுக்கும், நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இலங்கையை நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் கடந்த காலத்தில் வெள்ளைக்காரன் ஆட்சி நடந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக கப்பலில் போயிட்டு வர்றது, கப்பல் தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் நாட்டுப்படகிலே போய் வரக்கூடிய இருக்கும். அதான் கள்ளத்தோணின்னு சொல்லுவாங்க, தோணியிலே போயிட்டு வரக்கூடிய நிலைமையில் இருக்கும். இப்போ ஒட்டுமொத்த மக்களின் மனச்சாட்சியை எழுப்பும் பாடல்களின் மூலமாக உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற ஒரு மனிதனாக, உலகத்தில் இருக்கக்கூடிய மலையாளிகளின் செல்ல பிள்ளையாக, ஆளும் அரசாங்கங்களை கேட்கு அவன் சாதி மத துவேஷங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எழுப்பும் கேள்விகள் நாராயணகுருவிலிருந்து, இங்கே தந்தை பெரியாரிலிருந்து பேசப்பட்ட அந்த ஒற்றை வரி கருப்பு உடைகளால் தன்னுடைய வார்த்தைகளில் நெருப்பினை சுட்டு அவன் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு இந்த உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் வேடனுக்கு மேடை தயாரித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு வேட்டைக்காரன் போல் கேரளாவில் ஒரு வேடனும் உருவாகி மிகப்பெரிய ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சமுதாய மாற்றம், அந்த மாற்றத்துக்கான கேள்வி வெகுஜன மக்களுக்கு தெரிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு செய்தியை போய் சொல்கிறதுன்னா அந்த செய்தியில் இருக்கக்கூடிய கணத்தை சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வேடன் உண்மையை சொல்ல போனால் நேற்றெல்லாம் ஒரு நிமிடம் தூங்க விடாத அளவுக்கு மைண்டில் டிஸ்டர்ப் அவன் கொடுத்துருந்தான். அவன் பேசிய வார்த்தைகளில் இருந்த சத்தியம் நிச்சயம் வெல்லும். வேடன் நிச்சயமாக உலகம் முழுவதும் வளம் வர வேண்டும். நீங்களும் வாய்ப்பு கிடைத்தால் அவனை அலசி ஆராயுங்கள், உச்சி முகருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தொடர்கள்.